வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு தொடர்ந்து நிதியை ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. 2018ஆம் ஆண்டு அந்த ஒருங்கிணைந்த கல்வித்திட்டம், பள்ளிக்கல்வி திட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இல்லாத ஒரு விதியை இடையில் கொண்டு வந்துவிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டும்தான் நிதி விடுவிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு ஏறக்குறைய தமிழ்நாடு அரசை பிளாக்மெயில் செய்வதாகவே இன்றைக்கு குற்றம் சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அனைத்து விவரங்களையும் மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய தரவுகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு இதுவரை 2401 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க வேண்டி இருக்கிறது, விடுவிக்க வேண்டி இருக்கிறது, அதை நிலுவையில் வைத்திருக்கிறது. இதனால் 40 லட்சம் மாணவர்களினுடைய எதிர்காலம் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு மாற்றாக பாஜகவினர் ஒரு பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் நிதி விடுவிக்கப்பட்டு விட்டது என்றும் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல், அதாவது அந்த விதிக்கு ஒப்புதல் கொடுக்காமல், நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நிதியை விடுவிக்க முடியும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு பொய்யான பரப்புரையையும் கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர். நாம் இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் கல்வியாளர் முனைவர் சோமசுந்தரம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். ஆண்டாள் மேடம், இப்போ கல்விக்கு நிதி ஒதுக்குவது அப்படிங்கிறதுல ஏன் ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிற கேள்வி தானே இதுல இருந்து முதல்ல வருது நமக்கு. ஏன்னா எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, முதலில் கல்வியில் தான் கவனம் செலுத்துவார்கள் ஒரு அரசு அப்படிங்கிறது அப்படிதான் அப்படின்றது. ஆனால் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை கல்வித்துறையில் வஞ்சித்து வருகிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து கல்வி பெற்று இன்றைக்கு உலகளாவிய அளவில் பரவி இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரும் வெற்றி கொடி நாட்டி இருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவுக்கே அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா தமிழர்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த நிலையைத்தான் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் பிரதமரின் நெடிய திட்டமாக இருக்கிறது. நீண்ட கால திட்டம், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்ங்கிற மாதிரி ரெண்டு விதமாகவும் அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுருக்கு கயிறை மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அதன் மூலமாக மூன்றாவது மொழியை நம் மீது திணித்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க அதில் நீங்கள் எந்த மாநில மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையெல்லாம் பிஜேபிக்கு இருக்கிறது, நம்முடைய பிரதமருக்கு இருக்கிறதுங்கிற நம்பிக்கையே நமக்கு வேண்டாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, மற்ற மொழிகளை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் யாரும் அங்கே இல்லை, ஹிந்தி ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு சாய்ஸ் வேற எதுவுமே இல்லை. அறிக்கையிலேயே 50,000 கோடி அப்படிங்கிறது அதுக்கு தான் ஒதுக்குறாங்க. தமிழுக்கு வெறும் 74 கோடி தான். ஆனால் யாருமே பேசாத அந்த சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் எப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்குகிறார்கள் நமக்கு நல்லா தெரியும். அதனால கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வேற எந்த ஆசிரியர்களும் இல்லை, ஹிந்தி ஆசிரியர்கள் தான் இருக்காங்கன்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. இப்படியே அவர் செய்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம்ல. தமிழக மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாதுரியத்தோடு இந்த மாதிரி சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பிஎம் ஸ்ரீக்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய், இப்படி எத்தனையோ சொல்லியாச்சு. ஆனால் ஒரு அசுரத்தனமான மனசு இருக்கிறது நம்முடைய பிரதமருக்கு. தலைவர்கள் அல்லது பிரதமர் என்பவர் எல்லா மாநிலங்களுக்கும் வளங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த மாதிரியான பரந்த மனப்பான்மை எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலால், நம்முடைய முதல்வரின் கொள்கைகளால், செயல் திட்டங்களால் தமிழ்நாடு ஜிஎஸ்டியை அள்ளி 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 கொடுக்கிறது ஒன்றியத்துக்கு. ஆனால் ஒன்றியம் நமக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை. அதில் பிஎம் ஸ்ரீ என்பது பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு ஒரு விளக்கத்தை வேற கொடுக்குறாங்க. ரைசிங் இந்தியா இல்லை, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஃபார் ஃபாலிங் இந்தியாவாகத்தான் அதை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வளமான இந்தியாவுக்கான ஸ்கூல், பள்ளிகள் அப்படிங்கிறாங்க. இல்லை, வளத்தை அழிக்கின்ற பள்ளிகளாகத்தான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சரும் மிக நீளமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார், எப்படி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலிருந்து கல்வி கற்று உலகளாவிய அளவில்
தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்களால் இந்தியாவிற்கு பெருமை தானே. முதல்ல எடுத்த உடனே இந்தியா அப்படிங்கிறது தான் வரும், அதுக்கப்புறம் தானே தமிழ்நாடுன்னே வரும். அது கரெக்ட். ஆனா இந்தியா என்கின்ற அந்த வரைபடத்தில் தமிழ்நாட்டை அல்லது தென்னிந்தியாவை பிரதமர் சேர்த்துக் கொள்வதே இல்லை. தென்னிந்தியாவை முழுக்க ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு வேண்டியது உத்தரப்பிரதேசம் இல்ல குஜராத் அல்லது மகாராஷ்டிரா இப்படித்தானே வச்சிருக்கிறார். அதனால வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தையும் அவர் சேர்த்துக் கொள்வதில்லை, தென்னிந்தியாவையும் சேர்த்துக் கொள்வதில்லை, கேரளாவை சேர்த்துக் கொள்வதில்லை, தமிழ்நாட்டை சேர்த்துக் கொள்வதே இல்லை. இப்போ அவருக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கிறது எதுனா பீகார்னு தான் இந்த முறை நிதிநிலை அறிக்கையில கூட 6 முறை சொன்னார்கள் அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்கிறார். நம்முடைய முதல்வர் கேட்ட ஒரு கேள்வி, பொதுவாக நம்முடைய பிரதமர் வடை சுடுவார், அதுல ரொம்ப பிரபலம் அப்படின்னு தெரியும். ஆனா நம்முடைய முதல்வர் சொன்னதை போல் இப்போது ஒன்றிய அரசு கொடுக்கின்ற அல்வா தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதை தவிர ஒன்றிய அரசு செய்கின்ற அநீதிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் எல்லையற்ற அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சட்டமன்றத்தில் சொன்னதை தாண்டி நம்முடைய முதல்வர் மக்கள் மன்றத்திலும் அதை எடுத்துட்டு போனார். கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தினோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம், இது மக்களுக்கு சென்று சேர வேண்டும். எப்படி நமக்கு சேர வேண்டிய நீதியையும் கொடுப்பதில்லை, நிதியையும் கொடுப்பதில்லை அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர், நம்மளுடைய தலைவர் இதை செய்தார். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிஜேபிக்காரர்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ 24,000 கோடியா 14,000 கோடிக்கு திட்டங்களை ஒன்றிய அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பட்டியல் வேற போடுறாங்க. அதுக்கு நம்ம உண்மை கண்டறியும் குழுவே சொல்லியாச்சு இதுல எதுவுமே சரியில்லை அப்படின்னு. அதை தவிர கூடுதலா நம்ம இன்னொன்னே சொல்லிடலாம், என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பெத்த பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கின்ற திட்டங்களுக்கு பிரதமர் தன்னுடைய பேரை வைத்துக் கொள்கிறார்ங்கிறது தான் உண்மை. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். கேட்பது நம்முடைய உரிமை, கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை. கண்டிப்பாக. சோமசுந்தரம் சார், இப்போ ஒரு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒரு அரசு ஏன் இவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கு இன்னும் கூடுதலான நிதி தேவைப்படுகின்ற இடத்திற்கு அது போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் அதற்கு போதாது அப்படின்ற அளவிற்கான திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையை செயல்படுத்திட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு நிதியை நிலுவையில் வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு, விடுவிக்காமல் 2,500 கோடி நிலுவையில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பார்வை? அதான் மேடம், பிரதமருக்கு இப்போ பிடிச்ச 2 மாநிலம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆந்திரா, இன்னொன்று பீகார். பிடிக்காத மாநிலத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அதாவது மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, PM ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் தரமான பள்ளிகளாக உயர்த்துவதற்கு 5 ஆண்டுகளுக்கு 27,360 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ரைட்டு. இப்போ அவங்களுடைய திட்டம் என்ன? தமிழ்நாட்டில் குறிப்பாக மும்மொழி கொள்கையை அவங்க ஆதரிக்கணும். ஏற்கனவே SSA சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் தரமான கல்வி, இது தொடங்கப்பட்டது 2001ஆம் ஆண்டு. நீங்கள் இன்றைக்கி 2 வருஷமாக கிட்டத்தட்ட 2,437 கோடி அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணப்படலை. இதனால் 40 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலை. இது மேடம் சொன்ன மாதிரி ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. நம்ம ஏற்கனவே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது உயர்கல்வியில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் 25க்கு மேலே மாநிலங்கள் இருக்குது. உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம் மற்ற மாநிலங்களை விட, ஏன் மற்ற நாட்டை விட என்னால் அடிச்சு சொல்ல முடியும். ஏன் நீங்கள் பெண்களே எடுத்துருங்க, தமிழ்நாட்டில் தான் பெண்கள் உயர்கல்வியில் படிப்பவர் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட, மற்ற நாட்டை விட அதிகம். இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் மூலமாக உயர்கல்வியில் சேரக்கூடிய எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, 2030 தான் 50% நெருங்க போகிறாங்க. ஏற்கனவே 54% ரீச் பண்ணிட்டோம். 2030 நம்ம 75% நம்ம தாண்டிடுவோம். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய திட்டங்கள் தமிழக முதல்வர் சிறப்பாக நிறைய திட்டங்கள், அது குறிப்பாக கல்வி புரட்சியை பண்ணிட்டு இருக்காரு. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த தமிழக அரசு சிறப்பாக போயிட்டு இருக்கு. இங்கே நிறைய பேர் உயர்கல்வி, குறிப்பாக உயர்கல்வி மிகவும் மற்ற மாநிலங்களை விட இங்கே சிறப்பாக இருக்கு.
பல வெளிநாடுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவில் சாதிக்கிறாங்க. இதை தடுக்கும் நோக்கில் தான் இங்கே ஃபண்ட்ஸை கொடுக்கறது இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க இந்த தேர்ட் லாங்குவேஜ். அவங்க எந்த லாங்குவேஜ் சொல்லலை, எந்த லாங்குவேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ அந்த கடைசியில் என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் ஆள் இல்லை, நீங்கள் இந்த ஹிந்தியைத்தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்ல போகிறாங்க. அது நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம யாருக்கு இது வந்து ஊருக்கு தெரிஞ்ச ரகசியம். அது இதைத்தான் படிக்கணும்னு அவங்க திணிக்க போகிறாங்க. இதைத்தான் நம்ம தமிழ்நாடு ஆரம்பத்திலே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சாதிச்சிருக்கிறோம். நம்ம சும்மா எதுக்கல, ஏற்கனவே சாதிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே உயர்கல்வியும் சரி பள்ளிக்கல்வியும் சரி நீங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை குறிப்பாக அந்த 3 குறிப்பாக ஒரு 2 லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் படித்து ஆகணும். நீங்கள் தமிழை படிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் சொல்லக்கூடிய லாங்குவேஜை நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க. இது மிகவும் தவறானது, மிகவும் வருந்தத்தக்கது. பல சாதனைகள் தமிழ்நாடு பண்ணியிருக்கு. நீங்கள் நாடு முழுவதும் ஒரு 100 காலேஜஸ் பாருங்க மேடம், டாப் காலேஜஸ் பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் பல்கலைக்கழகங்கள் எடுங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகம் தான் அதிக அளவில் இருக்குது நாடு முழுவதும் எடுத்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் எடுத்தாலும் சரி, ஏன் மருத்துவத்தையும் சரி, எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் டெல்லி குஜராத்தில் உள்ள நண்பர்கள்லாம் எங்க வராங்கன்னா கண்டிப்பாக உலக அளவிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி 60வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். டாப்ல கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி நம்ம மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை அவங்க பின்பற்றலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமா இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து அந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டே வராரு. எந்தெந்த வழிகளிலேயோ கேட்டு பார்த்தாலும் கூட நிதி விடுவிப்பதில் ஒன்றிய அரசு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2400 கோடி ரூபாய் நிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக இன்னைக்கு நிற்குது. இது இப்போ உங்களுடைய பார்வை என்ன சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இஷ்யூங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழகத்தை பெரிய அளவிற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு முன்னாடி பேசின திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவங்க நிறைய விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக எந்தெந்த விதத்திலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இப்ப நீ பேசும்போது என்ன சொல்றாங்க, SSA அதுக்கு தாங்க நாங்க பணம் கொடுக்கணும், அதுக்கு நாங்க கொடுக்காம இருக்க மாட்டோம், கொடுத்துட்டோங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது 2 விஷயமாக பார்க்க வேண்டியது. சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது வேற, சமக்ர சிக்ஷான் அபியான்ங்கிறது. அது சமக்ர சிக்ஷான் அபியான்னா அந்த PM ஸ்ரீ என்கின்ற ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு. எஸ், எக்ஸாக்ட்லி. அது இல்ல இது சமக்ர அந்த ஒருங்கிணைந்த பள்ளின்னா என்ன, அது 3வது லாங்குவேஜ் வேணுங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே சொல்லி கொண்டிருப்பது 2 மொழி கொள்கை தான் அப்படிங்கிறது. அதை வந்து முன்னாடி இருந்த சீஃப் செக்ரட்டரி அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டார். அதனால MOU சைன் பண்ற நேரத்தில் சைன் பண்ணாம இருந்துட்டார் அப்படிங்கிறது. அந்த லெட்டர்லாம் இப்ப இன்னைக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த அதனுடைய காப்பி எல்லாமே இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம், அந்த கமிட்டி we will decide about it. The committee will decide about the implementation of that அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார். போன வருஷத்துக்கு 2013-14க்கு அதுல வந்து 230 கோடி ரூபாய் வரல. இப்ப இந்த வருஷம் 2150 கோடிக்கு மேல வரல. தட் மீன்ஸ் ஒரு 2400 கோடிக்கு மேல வரலன்னு சொன்னா ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க முன்னாடியே கைது போட்டீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு தைரியமா சொல்றாங்க. They are telling very openly, நீங்க SSCல நீ கைது போட்ட சர்வ சமக்ர சிக்ஷான் அபியான்ல கைது போட்டாதான் நான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பேன், நீ கைது போடு அடுத்த நிமிஷம் பணத்தை வாங்கிக்கோன்னு. இது ரொம்ப அக்கிரமமான, மை வே ஆர் ஹைவே என்கின்ற ஆட்டிடியூட் ரொம்ப மிக மிக தவறானது. நான் இன்னைக்கு நம்முடைய மினிஸ்டர் கொடுத்த சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது இந்த வருஷத்துக்கு 2024-25 அதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முழுவதுக்குமாக கொடுக்க வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா 46,922 கோடி. இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணது 18,711 crores. அதுல 3 ஸ்டேட்டுக்கு வேண்டியதான் 1 பைசா கூட கொடுக்கல. ஒண்ணு கேரளா, இன்னொன்னு தமிழ்நாடு, 3வது வெஸ்ட் பெங்கால்.
இந்த 3 நானும் பாக்குறேன். இந்த டீடைல்ஸ் அவர் கொடுத்ததை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது எல்லா ஸ்டேட்டையும் நான் படிக்க முடியாது, 36 நான் படிச்சுட்டு இருக்க முடியாது, 3 சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமாக பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷுக்கு 344 கோடி, உத்தரகாண்டுக்கு 3104 கோடி, குஜராத்துக்கு 510 கோடி, இப்படி எல்லாருக்கும் வாரி வாழி வழங்கும் வள்ளலாக ஒன்றிய அரசு இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னது போல 0. ஏன்னா இந்த SSCல நீங்க கழுத்து போடல, MOUல கழுத்து போடலன்னு, இது கையை முறுக்கி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி. அப்ப ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? நமக்கு இன்ஃபேக்ட் we are asking for அந்த கல்விங்கிறது மாநில பட்டியல்ல கொண்டு வரணுங்கிற, அவங்க யூனியன் பட்டியல் எடுத்துன்னு போகணும்னு அவங்க ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா இதை பத்தியும் பேசினாங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டியை பத்தி பேசினாங்க. ஜிஎஸ்டியை பத்தி பேசும்பொழுது நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப, அதாவது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு யாரு சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் வருகின்றது, நாங்க ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்களே, எந்த விதத்துல நியாயம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது 50-50 அதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய பணத்திலையும் 41% ஸ்டேட்டுக்கு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்ப காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த அருண் ஜேட்லி என்ன சொன்னார்? he is promised in the house of the parliament. என்ன சொன்னார்? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமே என்றால், இதுல ஜிஎஸ்டில நஷ்டம் ஏற்படுமே என்றால் அதற்கு காம்பன்சேஷன், உரிய காம்பன்சேஷன் இந்த 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க கொடுக்க வேண்டிய நிலைமை வருமே என்றால் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் எவ்வளவு அப்படிங்கறது நிர்ணயம் செய்து நாங்க கொடுக்குறோம்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இட் ஹஸ் கான் இன்டு தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி மினிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஆனால் நமக்கு 20,000 கோடி ரூபாய் நேற்றுக்கு முந்தானா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருடைய இன்டர்வியூல ரொம்ப தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால 20,000 கோடி ரூபாய்கள் வருஷம் நமக்கு நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணாங்க? அப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ஆகவே இது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷனாக போய்கிட்டு. நாம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி என்ரோல்மெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான், நாம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ஸ்கூல் லெவல்ல நீங்க பார்த்து என்ரோல்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா தேசிய அளவுல விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒண்ணு யாரும் இந்த டீடைல்ஸ் யாரும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்ஃபேக்ட் தீஸ் ஆர் ஆல் தி டேட்டா which are available from central government. ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், இப்போ ஏற்கனவே நீங்க PM ஸ்ரீ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை செயல்படுத்தல, அப்ப செயல்படுத்தாத ஒரு திட்டத்திற்கு எப்படி நீங்க நிதி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. ஆனா அப்படி இல்லை, அது ஒரு குழு அமைத்து நாங்கள் அது குறித்து பரிசீலனை செய்வோம் அப்படின்னு தான் சொல்லி அதற்கான முடிவையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இருமொழி கொள்கை தான் எங்களுடையது, உங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டும் சொல்லியாச்சு. அதற்கு பிறகும் இந்த பொய்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் RTIல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2024-25க்கான அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதி இருக்கு இல்லையா, அது சில நிர்வாக அனுமதிக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நிர்வாக நடைமுறைகள் இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும் மேடம்? இல்லை, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிர்வாக சிக்கலுக்கு காரணம் யாரு அதையும் நம்ம பேசணும்ல வெளிப்படையா. இப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் ஆளுநரை அப்படி கீழ்ச்சி தொங்க விட்டுருக்குல்ல, துணைவேந்தர் நியமனத்தில் உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது, நீங்கள் ஏன் அந்த நிர்வாகத்தில் தமிழ்நாட்டு அரசின் நிர்வாகத்தை சீர்குலைப்பது மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு, உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு உரிமை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத சொன்னார். RTIல கேட்கறத நிர்வாக அனுமதிக்காக காத்திருக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிற பதில் ஒன்றிய அரசுல இருந்து. ஆமா, நிர்வாக அனுமதினா எதை சொல்றாங்க? அவங்க பக்கத்துல இருந்து வர வேண்டிய நிர்வாக அனுமதியா? இல்ல நம்ம தமிழ்நாட்டுல தான், அதான் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாவற்றுக்கும் முற்போக்கான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இவங்க இப்ப சொல்றாங்கல்ல, இதெல்லாம் நம்ம 75 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதனால முதலாக மாநகராட்சியில் பள்ளியை துவக்கியதே நம்முடைய நீதி கட்சி தாங்கிறத இவங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் நம்முடைய சென்னை மாநகராட்சியில நீதி கட்சி. அதனால இப்போ அவங்க கனவு திட்டம்னு ஒன்றிய அரசு எதையெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நாம் ஒரு நூற்றாண்டாக உயர்த்தி காட்டி வெற்றி பெற்றிருக்கிறோங்கிறது தான் உண்மை. அதனால நிர்வாக அனுமதிங்கன்னா
தலையாட்டி பொம்மையா நீ இருந்தேன்னா நாங்க நிர்வாக அனுமதி கொடுப்போம் அப்படிங்கறதா. அதுல ஆட்டுக்குட்டிக்கு நம்ம உறக்க சொல்லணும் என்னன்னா யூனிட்டி வேற யூனிஃபார்மிட்டி வேறமா. இந்தியா ஆட்டுக்குட்டி எங்க இருந்து வந்துச்சு? ஆட்டுக்குட்டினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பிஜேபியோட தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, மாநில தலைவர் சொல்றீங்க? மாநில தலைவர், அதாவது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிச்சாருல்ல லண்டன்ல போய். உள்ளூர் அரசியலுக்கே லாயக்கு இல்லாதவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை படிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கின உடனே அவர் டங்ஸ்டன் இதை பத்தி தான் மிக மோசமாக பேசினார். அப்புறம் தனக்குத்தானே வெற்றி மாலை சூட்டி கொண்டாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால அவருக்கு சொல்லணும், ஏன்னா அவர் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்ல. யூனிட்டி வேற யூனிஃபார்மிட்டி வேற. இந்தியா என்பது பிஸ்கட் பேக்கெட் இல்ல. திறந்து விட்டீங்கன்னா எல்லா பிஸ்கட்டும் ஒரே மாதிரி மனம் குணம் வெயிட் எல்லாத்துலயும் வந்து சேரும். அப்படி இல்லை. இந்தியாவில் ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு விதமான கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, மொழி இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் அந்தந்த மாநில கட்சிகள் மிக நன்றாக அதை உணர்ந்து அந்த மாநில கட்சிகள் தான் அந்த மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்க முடியும். சும்மா டெல்லியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பண்ணையார்த்தனம் மாதிரி ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட இவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டி பொம்மையா இரு அப்படின்னு சொல்வதற்கு சுய சிந்தனை இல்லாதவர்களா, நாம முதுகெலும்பு இல்லாதவர்களா? அதனால தான் நம்முடைய முதல்வர் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்திற்கு போய் நமக்கு வேண்டிய நீதியை பெற்று வருகிறார். நிச்சயமா இந்த நிதி கொடுக்காத இந்த நிலைமைக்கும் நம்முடைய முதல்வர் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலமாக எப்படி ஒன்றிய அரசை நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக இருப்பாருங்கிறது நிச்சயம். ஒரு 2 மேனிஃபெஸ்டோ பிஜேபி கொடுத்ததை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப எவ்வளவு தூரம் அவர்கள் நாக்கில் நரம்பில்லாமல் இந்திய மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 2014 பிஜேபி கொடுத்த மேனிஃபெஸ்டோ, we would raise standards of academic and research to bring Indian universities on par with global universities அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய அளவில் நாங்கள் நம்முடைய இந்திய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவோன்னு மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்க. உலக தரத்தில் கொண்டு வருவோன்னு. அதுக்கு அப்புறம் அவங்க செய்தது என்னன்னா 6% அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுக்கு பதிலாக 0.44% குறைச்சிட்டாங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை. இது 2014. 2019 பிஜேபி மேனிஃபெஸ்டோ சொல்லிச்சு, we will select 50 institutes of eminence by 2024 and we will fund it அப்படின்னாங்க. 2024க்குள்ள 50 யூனிவர்சிட்டிஸ் கண்டுபிடிப்போம் நாங்க, யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் எமினன்ஸ். ஆனா 20 பல்கலைக்கழகங்களை தான் அவங்களால அடையாளம் காண முடிஞ்சது. அதே மாதிரி நம்முடைய நிதியமைச்சர் சொன்னாங்க ஏதோ 140 நர்சிங் இன்ஸ்டிடியூட்ஸை நாங்கள் இந்தியா முழுக்க உருவாக்கியிருக்கோன்னு. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? 140ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு மாநிலத்துக்கு 2 வச்சா கூட. நம்முடைய நிதியமைச்சர் அப்படின்னு சொல்றது இல்ல, ஒன்றியத்தின் நிதியமைச்சர் ஊறுகாய் மாமி அவங்கள தான் நான் சொல்றேன். அது வந்து நீங்க இந்த இடத்துல அதெல்லாம் நீங்க பயன்படுத்த நம்முடைய நிதியமைச்சர் அவங்க பட்ஜெட் போட்டு அடேங்கப்பா பட்ஜெட் போட்டு ஊற வைக்கிறாங்க எல்லாத்தையும், திட்டங்களை எல்லாம் ஊற வைக்கிறது. அதுதான் நீங்க சொன்ன அந்த நிர்வாக அனுமதிக்காக காத்திருத்தல். அது ஊறுகாய் போடுறது. ஊறுகாய் போடுறவங்க அதுதான் நான் சொன்னேன். உருவகம்மா ஒரு கவிஞருக்கு அந்த உரிமை கூட இல்லையா? இல்ல கவிஞருக்கு அந்த உரிமை இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அதை பொருத்தக்கூடாது. அவருடைய திட்டங்களுக்கு சரி 140 நர்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்திய மக்களுக்காக உருவாக்கினோம். நாங்க ஒரு மாநிலத்துக்கு 2ன்னு வச்சா கூட 140 நம்ம பார்த்திருக்கலாமே கண்ணால. தமிழ்நாட்டுல எங்கேயும் பார்க்கல, இந்தியா முழுக்க எங்கேயும் பார்க்கல. இப்படியாக அதை தவிர அவங்க என்சிஆர்டி புத்தகத்துல முகலாயர் ஆட்சியை பற்றிய பாடங்களை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். அப்புறம் காஸ்ட் சிஸ்டம், இந்தியாவோட அடையாளம் நமக்கு அதை அழிக்க, அது இல்லாமல் ஆக்க வேண்டும், எல்லாரையும் சமப்படுத்த வேண்டும் இருந்தாலும் அந்த காஸ்ட் சிஸ்டம் என்கின்ற உணர்வையே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ சென்சஸ் எடுங்கன்னு சொன்னா வேண்டாம் அப்படிங்கிறது. அது மாதிரி மகாத்மா காந்தியை பற்றிய பாடங்களையும் குறைத்து விட்டார்கள். அப்புறம் ஆர்எஸ்எஸ் தடை, அதை பற்றிய பாடமே அந்த என்சிஆர்டியில் இல்லை. ஆர்எஸ்எஸ் 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அது மாதிரி சார்ல்ஸ் டார்வின் அவரோட தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சி, அதை பற்றிய பாடமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு முக்கியம் எந்த பாடமும் இருக்கக்கூடாது, ஹிஸ்டாரிக்கலாவும் எதுவும் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக நீங்கள் வெறுமே அடிமைகளை மட்டுமே உருவாக்க வேண்டும். பள்ளிகள் எல்லாவற்றையும் உத்தரப்பிரதேசத்துல 26,000 பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள்.
அது மாதிரி சைல்டு ட்ராப் அவுட், சில்ட்ரன் ட்ராப் அவுட்டுங்கிறது உத்தரப்பிரதேசத்துல 7 லட்சம் என்று இருக்கிறது. சோமசுந்தரம் சார், இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் பற்றி இப்போ புதிதாக ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் பாஜகவினர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் ஆளுநர் கூட சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து கல்வி நிதியை நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை திசை திருப்புவதற்காக இவர்கள் இதை பற்றிலாம் பேசுகிறார்களா? உண்மையில் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் அப்படின்றது எப்படி இருக்கு, பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கு சார்? தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதான் மேடம், இங்கே ஜேஇ நீட் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை தான் இன்னைக்கு எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் 44 வகையான பாடத்திட்டம் இருக்குது. சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிசி இருக்குது, ஐஜிசிஎஸ்சி இருக்குது, ஆந்திரா போர்டு, ஒரிசா போர்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் மற்ற பாடத்திட்டங்களை விட மிகவும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் கடந்த வருஷம் நீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கேள்வியில் 175 கேள்வி நம்ம மாநில பாடத்திட்டத்தில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சர்வே நானும் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ஆளுநர் அவரும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு சர்வே பார்த்துருந்தேன். 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 3ஆம் வகுப்புக்கான கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. அது எப்படி, எங்கே எடுத்தாங்க, எங்கே சர்வே பண்ணாங்க, எத்தனை ஸ்கூலில் அவங்க ஆய்வு பண்ணாங்க, எத்தனை மாணவர்களை சந்திச்சாங்க, இது வேண்டும் என்றே திட்டமிட்டு தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வி அவங்க தாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயர்கல்வியும் சரி பள்ளிக்கல்வியும் சரி மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு ஏற்கனவே டாப்பில் இருக்குது. இல்ல, ஒருவேளை அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க, அங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி செயல்படுதுங்கிறத பாக்குற அளவிற்கு ஒரு அறிவுபூர்வமான குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு இவங்க சொல்றது அப்படிங்கிறது சரியா இல்லைன்னு சொல்றீங்களா? 8ஆவது வகுப்பு மாணவனுக்கு கணக்கு போட தெரியல, எழுத்துக்கூடி வாசிக்க தெரியல அப்படின்னு சாம்பிள் எடுத்தாங்க முதல்ல பார்க்கணும். 100 பேர்ல எத்தனை பேர் அவங்க சாம்பிள் எடுத்தாங்க, எத்தனை பள்ளிக்கூடத்தில் அவங்க போய் விசிட் பண்ணாங்க, யார் விசிட் பண்ணாங்க, அந்த நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல. ஒரு காமனா பொத்தாம் பொதுவாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்தரத்தை அவங்க குறை சொல்றாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. இங்கே மற்ற மாநிலங்களை விட, மற்ற மாநில பாடத்திட்டத்தை விட நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே சிறப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பல இதில் பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் விஷயத்தில் கூட நம்ம அதிக அளவில் இன்றைக்கி 6 பல்கலைக்கழகத்துக்கு நம்ம துணைவேந்தர் இல்லை அப்படின்னா அது காரணம் மத்திய அரசுடைய அழுத்தம் தான். நீங்களே ஒரு நாமினியை யூஜிசி நாமினின்னு சொல்லி, அதாவது தேடுதல் குழுவில் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கணும். நீங்கள் யூஜிசி நாமினின்னு சொல்லி நம்ம யாரும் விசி போடக்கூடாது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசு தான் துணைவேந்தர் நியமிக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே வைஸ் சான்சலர் நீங்கள் தாராளமாக போடலாம். பட் மாநில அரசின் 100% நிதி கொடுக்குறாங்க. யூஜிசி கொடுக்குறது மிக மிக குறைவு. நீங்கள் இதுக்கே துணைவேந்தரை நாங்கள் தான் நியமிப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் படித்தவரை தூக்கி நாங்கள் துணைவேந்தரை கொண்டு வருவோம் சொல்லும்போது கல்வித்தரத்தை மிகவும் பாதிப்படை செய்யும். ஏற்கனவே நம்ம 54% ரீச் ஆகிட்டு இருக்கோம். தமிழகம் பல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு. நம்ம 75 நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஆவரேஜாக இப்போ இருக்கிறதே 24% நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்றைக்கு 30 வருது, என்னைக்கு நீங்கள் 50 வருது. நாங்கள் ஏற்கனவே எல்லாமே சாதிச்சிருக்கோம். நீங்கள் 2400 கோடி ரூபா நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு நீதிமன்றத்தை நடத்தான் போகுது. வட்டியோடு நீங்கள் கொடுத்தா ஆகணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்கள் 2400 கோடிங்க. நான் ஒரு ஆசிரியர், முதல்ல நான் ஒரு கல்வியாளர், அசலையே கொடுக்குற மனநிலையில அவங்க அது காலம் பதில் சொல்லும். நீங்கள் வட்டியோட இதே நீதிமன்றம் சொல்லதான் போகுது, வட்டியோட கொடுத்தாகணும். நீங்கள் கடந்த வருஷம் 200 கோடி, இப்போ 2100 கோடி, கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டம் பொழுது 2400 கோடி நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படுமா படாதா? ஆசிரியர்களுக்கு சம்பளம் வராது. வேண்டும் என்றே இந்த ஒரு கல்வியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். சார், மற்ற மாநிலத்தை விட நம்ம தமிழ்நாடு எதுக்குமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே தான் 69% இடஒதுக்கீடு, மற்ற மாநிலம் இல்லை. நம்ம தான் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், மற்ற மாநிலங்கள் வேண்டாம். நீங்கள் அதற்காக வேண்டும் என்றே மத்திய அரசு இது அழுத்தம் தருகிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பேசுவோம் தொடர்ந்து. ராமசுப்ரமணியன் சார், ஏற்கனவே வந்து இங்கே நிறைய இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது அழுத்தம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்திலே வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களே வந்து அங்கே சமஸ்கிருதத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அதுக்கு கடும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து அவர்கள் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷனல் பாலிசி என்ன பெயர் சொன்னாலும் சரி, அதுல மும்மொழி கொள்கை அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக
சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அதைத்தான் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. ஹிந்திங்கிறது சொல்லவே இல்லை. இங்க என்னதான் ஒரு சம்ஸ்கிருதம் வரும், அல்லது தெலுங்கு படிக்க போறாங்களா, அல்லது கன்னடம் படிக்க போறாங்களா, அதெல்லாம் கிடையாது. அதனால இன்டைரக்ட் வே ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் இங்க இருக்கின்றதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆகவே நீங்க கேட்டதுக்கு கிளியர் கட் ஆன்சர். அவங்க டெஃபினட்டா இருமொழி கொள்கை வேண்டாம், மும்மொழி கொள்கை தான் வேணும்னு அவங்களுடைய புதிய கல்விக் கொள்கை சொல்லுகின்றது. அப்புறம் இப்ப இந்த இஷ்யூ இன்னைக்கு நான் பேசுகின்ற இந்த இஷ்யூல கரெக்டா இஷ்யூ இன்னைக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா சொன்னது போல இது முன்னாடியே இதெல்லாம் பத்தி பேசப்பட்டிருக்கின்றது. எப்படி பிஎம்சி அதை பத்தி நாம எப்ப அக்செப்ட் பண்ணிப்போம்னா எங்களுடைய கமிட்டி அக்செப்ட் பண்ணா தான் முடியும் அப்படிங்கிறது. அதற்கு தெளிவான ஆன்சர் என்னன்னா 15/3/2024 மீனா அவங்களுடைய லெட்டர், அது யாருக்கு எழுதியிருக்காங்க, செஞ்சய்குமார் IAS, செக்ரட்டரி டு கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுல கையெழுத்து போடுறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனால் இது எப்படின்னா ஆஃப்டர் கன்சிடரேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் PMCAM will be signed by the state before signing the next academic year 24-25. He is very keen to do all that. அது எப்படின்னா we have to establish a committee, and the committee will take a decision. Has been constituted a committee based on the recommendations of the committee. Now very important. Based on the recommendations of the committee. அது என்ன சொல்லுகின்றதோ அதை பத்தி தான் நாங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கமிட்டி வேண்டானே முடிவு பண்ணியாச்சே, அப்ப ஏன் நீங்க அதை மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? அதனால திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாயில சொல்லிட்டே இருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஏன் உத்தரப்பிரதேசம் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் அங்க போய் நிக்கிறது? இது யார் பதில் சொல்றது? நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல 31/1/2025 அது வரைக்கும் கொடுக்கிற டீடைல்ஸ் யார் கொடுத்திருக்காங்கன்னா எழுத்துப்பூர்வமாக கல்வித்துறை இணை அமைச்சர் ஒன்றிய அரசு அவர் என்ன சொன்ன ஜெயந்த் சௌத்ரி அவர் கொடுத்தத அதுல ரொம்ப தெளிவாக யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம 3 ஸ்டேட் ஒண்டி தான் சைஃபர் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு படிக்க தெரியாதா? அவர் வேண்டுமென்றே பொய்யை சொல்லிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் அதற்கு சரியான பதில் கொடுத்திருக்கின்றார். இல்ல அதுல ரெண்டு விஷயத்தை அவர் அண்ணாமலை மறுக்கிறார் சார். அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கறதையும் அவர் மறுக்கிறாரு, இல்ல கொடுத்திருக்கோம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மற்ற மாநிலங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 35 மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து நிதி விடுவிக்கப்படவில்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நிதி கொடுத்துட்டோம்னு நம்ம சொல்றோம், கொடுத்துட்டாங்கன்னு, ஆனா அவர் அது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். நாம பேசுறது என்னன்னா, கல்வித்துறை இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி அவங்களுடைய அமௌண்ட் விச் ஹஸ் பீன் given to various states அப்படிங்கிறது டீடைல்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா ஈச் ஸ்டேட் பைசா சுத்தமா இருக்கு. அதுல இதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப அவர் என்ன ஏட்டிக்கு போட்டியா பேசியிருந்தா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு கணக்கு கிடையாதா? இந்த பணம் வரலன்னா என்ன ஆகும்? ஒண்ணு கமிட்டி நான் ஃபார்ம் பண்றேன், அந்த கமிட்டி அக்செப்ட் பண்ணிட்டா தான் நான் உங்களுக்கு இந்த MOU கையெழுத்து போட முடியும். சமக்கிர சிக்ஷா அபியான், அதாவது 3 மும்மொழி கொள்கைங்கிறதுக்கு பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் க்ளோஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த பணம் நீங்க கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சோமசுந்தரம் சொன்னது போல 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுது. 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 2 லட்சம் டீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆறாங்க. மூணாவது ஆர்டி பணமே இப்ப வரவே இல்லை. இது தலையால தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் 40% கொடுக்கணும். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கே ஒழிய அந்த பணம் வரவே இல்லை. அப்ப இதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸையும் அஃபெக்ட் ஆகுது. அப்ப அவங்களுக்கு மொத்தமா 49% பிரைவேட் ஸ்கூல்ஸ், 51% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அப்ப 2 செக்டாரும் பிரைவேட் as well as கவர்மெண்ட் 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகுது. அப்ப இதெல்லாம் பார்த்தா என்ன நமக்கு தோன்றது? நம்மளுக்கு வேண்டும் என்றே செய்கின்றார். அதுக்காக நான் நம்முடைய முதல்வருடைய ட்விட்டர் நான் பாக்குறேன். for rejecting imposition of NEP 2020 and the 3 language policy, they resorted to open blackmail, snatching away 2,152 crores meant for Tamil Nadu students, and they have handed over to other states. There is nothing short of this is nothing short of a coercion, punishing our students for standing up for the rights. இதை விட ரொம்ப ஹார்ஷா
உண்மையாக பேசுறதுங்கிறது நம்முடைய முதல்வர் சொன்னதை நம்ம ரியலாவே அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. இட் இஸ் த ரிவெஞ்ச் அகைன்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் இன்ஜஸ்டிஸ் டு த ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. இது எவ்வளவு நாள் வாட போகின்றது? நமக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டா அதுக்கெல்லாம் பதில் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாம் we have got committed judiciary. Very unfortunate, using some words which may be a little harsh, but the ground reality is that we have a committed judiciary. அதாவது நீங்க ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து சட்டத்தை நாடி நீதிமன்றத்துக்கு போய் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்படின்னா அப்ப எதுக்காக ஒன்றியத்தில் ஒரு அரசு ஒவ்வொரு துறைக்கான ஒரு அமைச்சர்கள்? அப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஃபெடரல் செட்டப். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவரோட போராடிட்டு இருக்கோங்க, கவர்னரோட போராடிட்டு இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்டோட நான் போராடினு இன்னொன்னு கேஸ் போட்டு உட்காந்து இருந்தா எங்க என்னைக்கு தான் முடிவு வரப்போகுது இதுக்கெல்லாம்? இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இதே மாதிரி டிராகிங் ஆன் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாகத்தான் போய் கொண்டிருப்பாங்க நான் பார்க்கின்றேன். இது வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காத அளவிற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பா சார். ராமசுப்ரமணியன் சார், இந்த இடைவெளிக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன். அதாவது என்னன்னா, இவ்வளவு வந்து ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு நிதி விடுவிச்சிருச்சு அப்படின்லாம் பொறுப்போடு பேசுகின்ற பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து டெல்லியில் போய் ஒன்றிய அரசிடம் பேசி தமிழ்நாட்டிற்கான, ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டிற்கான நிதியை வந்து கேட்டு வாங்கி தரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்சல்யூட்லி ரைட். அப்ப ஒரு உண்மையான தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறதா இருந்தான்னா டெஃபினட்டா அவர் டெல்லிக்கு போகணும். இதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க, நம்மள மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். அது காரணமே நாம பல விதத்துல நாம தமிழ்நாட்டுக்கு துயரம் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறது அவர் எடுத்து சொல்லணும். மாறாக ஸ்டேட் கவர்மெண்டே அவர் வந்து இப்ப குறைச்சிட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நியாயமான இப்ப போன பட்ஜெட்டை பத்தி எல்லாம் அம்மையார் பேசினாங்க. நான் சொல்றேன் 3 இஷ்யூல அவங்க வந்து பணத்தை குறைச்சிருக்காங்க. ஒன்னு மன்ரேகா, அதாவது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மூணாவது எஜுகேஷனையும் குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நாங்க அத வானத்தை வில்லா விடப்போம் அப்படி இப்படி எல்லாம் பிரமாதமா பேசினாங்க. ஆனால் நடப்பது என்னன்னா, முக்கியமான துறைகளுக்கு அவங்க பணத்தை குறைத்து கொண்டே, ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்கானமி ரெண்டுத்துக்கும் முக்கியம். அடிப்படையான தேவை என்பது எஜுகேஷன். அந்த எஜுகேஷனுக்கு ரொம்ப குறைவான அளவிற்கு தான் 2.5% டோட்டல். ஐ எம் டாக்கிங் அபவுட் எஜுகேஷன், போத் ஸ்கூல் as well as காலேஜ். ரெண்டுத்துக்கும் எடுத்துட்டீங்கன்னா 2.6% தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா NEP என்று சொல்லப்படுகின்ற அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி 6% of the GDP will have to be allotted for education. Are they doing that? 3% பாதி கூட வரலையே. என்னத்தை அவங்க பேசிட்டு இருக்காங்க? அப்ப உடனே நம்மள வந்து கழுத்தெடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. நமக்கு அத்தியாயமான பிரச்சனைகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து நியாயமே இல்லாத. நம்முடைய சிஎம் ரொம்ப தெளிவாக அந்த ட்விட்டர்ல போட்டதை நான் மிகவும் வரவேற்கின்றேன். கண்டிப்பா சார். அதாவது ஓபன் பிளாக்மெயில் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனால் மேடம், இப்போ என்னன்னா, சரி அவங்க சொல்ற மாதிரியே, அதாவது தமிழ்நாடு பாஜக சொல்ற மாதிரியே இந்த 2024-25க்கான நிதி, இந்த கல்விக்கான பள்ளி கல்விக்கான நிதி வந்து எந்த மாநிலத்திற்குமே நாங்க வந்து விடுவிக்கல, நீங்க வந்து மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வந்து நாங்க இந்த நிதியை திசை திருப்பிட்டோம் வேற சொல்றீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க இல்லையா சார்? அவங்க கூற்றுப்படியே விடுவிக்கல அப்படின்னா கூட ஏன் கல்விக்கு நிதி விடுவிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா எந்த ஒரு அரசுமே முதலில் வந்து கல்விக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ மாநிலங்களினுடைய கல்விக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க எப்படி சொல்றாங்க? அப்படி நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவர்கள் ஆட்சி செய்வது என்பது மனுநீதியின்படி தான். மனுநீதியில் என்ன சொல்லியிருக்கு? அந்த 3% பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வியை கொடுக்க வேண்டும், மற்ற எல்லாரையும் நீங்கள் அடிமைகளாகத்தான் வைத்திருக்க வேண்டும், மற்ற எல்லோருமே இந்த பார்ப்பனர்களுக்கு சேவை செய்வதற்காக பிறந்தவர்கள். இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமாக என்னாச்சு, நம்முடைய நீதி கட்சியின் காலத்தில் துவங்கி திராவிடர் இயக்கம் வந்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வேலை பார்க்கின்ற நிறுவனங்களையும் எல்லோருக்கும் கதவை திறந்து விட்டார்கள் இல்லையா? எல்லாரையும் ஜெயிக்க வச்சோம்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்று நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் எல்லாரையும் வெற்றி பெற வைத்தது. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் நீதிமன்றங்கள்ல இருந்தாங்க. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வச்சுட்டா கூட இப்போ வந்து அந்த நிலைமை வந்து ஒரு வெகு தூரம் வந்துட்டோம் நாம இல்லையா? நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய போராட்டங்களின் விளைவாக இந்தியா முழுமைக்குமே அது வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்துருச்சு. அப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டதை திரும்ப எப்படி முதல்ல இருந்த மாதிரியே அழைச்சிட்டு போறதுன்றது பெரிய
ஒரு சவால் இல்லையா? அது முடியுமா? முடியும். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லாங் டேர்ம் பிளான் அப்படின்ட்டு. இது இப்போ நிதி கொடுப்பதில்லை என்பது ஷார்ட் டேர்ம் பிளான். ஆனால் நான் லாங் டேர்ம் பிளான் மூலமாக கல்வி நிறுவனங்களில் ஐயா சொன்னாங்கல்ல, ராமசுப்ரமணியமும் ஐயாவும் தெளிவா சொன்னார், எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குகிறாருன்னு. அதுல குறிப்பா அந்த பல்கலைக்கழகங்கள்ல அதிகார பகுதிகளில் சங்கிகளை நியமிக்கிறாங்க முதல்ல. அப்புறம் துணைவேந்தர்களா பல துறைகளில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு வர்றாங்க. அப்போ அங்கே நீங்கள் கல்வி பெற்றிருக்கணும், டாக்டரேட் முடிச்சிருக்கணும், கல்வி புலத்தில் இத்தனை ஆண்டுகள் பணி செய்திருக்கணும், இத்தனை நூல்கள் வெளியிட்டிருக்கணும், இத்தனை ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லா இடத்திலும் நிரப்பி இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழலை இந்தியா முழுக்க உருவாக்க வேண்டும். அடிமைகளும் தலையாட்டி பொம்மைகளும் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்ட கால திட்டம். அதைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர சிறுபான்மையினர் என்பவர்கள் இந்தியாவில் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாவற்றையும் குறைத்து விட்டார்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மதர்சா மூலமாக கல்வி பெறுகின்ற நிறுவனங்களுக்கு உதவித்தொகையை குறைத்தாச்சு. இப்படி எல்லா இடங்களிலும் வாசல்களை அடைக்கிறார்கள். நாம வாசல்களை திறந்து விட்டோம். இவங்களோட வேலை வாசல்களை அடைப்பதன் மூலமாக, நிதியை கொடுக்காமல் இருப்பதன் மூலமாக இந்தியாவை அடிமை தேசமாக மீண்டும் உருவாக்குகிறார்கள். இது மனுநீதியின் சூழ்ச்சி, கோல்வாக்கரின் சூழ்ச்சி. அதைத்தான் இவர்கள் இப்போது செலவினங்களை அதிகப்படுத்திட்டு நாங்க நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. நான் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில பாத்தீங்கன்னா ஏராளமான திட்டங்கள், கணக்கிலேயே கிடையாது அந்த அளவிற்கான திட்டங்கள். மாணவர்களை அரசு பள்ளி மாணவர்களை அதாவது எஜுகேஷனல் டூர் கூட்டிட்டு போறதே ரொம்ப அரிது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை. ஆனால் இப்போ அவங்க எஜுகேஷனல் டூர் வெளிநாடுகளுக்கு போற சூழலை உருவாக்குறீங்க. அப்ப இந்த செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்றது, அது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் நிதி பத்தல, நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்ல. இது எப்படிப்பட்ட அநீதியான ஒரு வார்த்தை, அக்கிரமமான ஒரு வார்த்தை. குழந்தைகளின் கல்விக்கு செலவு செய்வது என்பது முதலீடு. உடனே நாளைக்கே அந்த குழந்தை அவங்களுக்கு ஓட்டு போடுங்கிற அந்த நினைப்பே கிடையாது. எதிர்காலத்து இந்தியாவுக்காக, எதிர்காலத்து தமிழ்நாட்டுக்காக நாம் செய்கின்ற முதலீடு. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செய்வது என்பது முதலீடு. அது வளமான நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு சிந்தனை. அதை புரிஞ்சிக்கல இவங்கள நிதி அமைச்சர் நீங்க சொல்வீங்களா? எப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சிந்தனையோட இருக்கிறது. சந்திராயன் ராக்கெட் விடுறோம் அப்படின்னா அதில் பணியாற்றிய அந்த விஞ்ஞானிகள் படித்தது நம்முடைய தமிழ் வழி கல்வியில, அரசு பள்ளியில படிச்சாங்க வேற. அது மாதிரி இப்போ கூகுள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொழில்நுட்ப தலைவர்களை எடுத்துக்கோங்க, சிஇஓவை, எல்லாருமே நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி வழி தமிழ் வழியில் படித்தவர்கள், அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அங்க வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. மருத்துவர்கள், பொறியாளர்கள், இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் உடல் உழைப்பு செய்பவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துக்கு பண்பட்டவர்கள். அறிவால் வெற்றி பெறுகிறார்கள் என்றாலும் அதுவும் அப்படித்தான். கலையால் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மண் அப்படிப்பட்டது. உழைக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கின்ற மண். ஆனால் இவர்களுக்கு நீங்க நிறைய பேசிட்டே இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, உத்தரப்பிரதேசம் நம்ம ராமசுப்ரமணியம் ஐயா கூட சொன்னாங்க, எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு நிதியை அள்ளி கொடுக்கிறார்கள்னு. நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு கோயில்ல இவ்வளோ நிதியை அள்ளி கொடுக்குறாங்கல்ல, சரி அதற்கான ரிட்டர்ன் என்ன இருக்கு? அந்த அளவுக்கு கல்வி வளர்ந்திருக்கா, பண்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கோயில்ல ஏசியில இருந்து வடிகிற தண்ணிய தீர்த்தம்னு எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அளவு கூட சிந்திக்க தெரியாதவர்களாகத்தானே அங்க இருக்காங்க. அது மாதிரி இப்போ ஒரு கும்பமேளா நடந்துருக்கு, கல்விக்கு ஒதுக்குற நிதியெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, எங்க போயிட்டு இருக்கு? அதைத்தானே நம்ம கேட்கிறோம். நாம வளர்ச்சியை உருவாக்கி காட்டி இருக்கிறோம். நீங்க 30,000 கோடியை கொண்டு போய் அங்க கொடுத்தும் அவங்களால கல்வியை கொண்டு வர முடியல. உத்தரப்பிரதேசத்துல தான் 25,000 பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள். அது மாதிரி 7 லட்சம் மாணவர்கள் இன்னமும் பள்ளிக்கே போகலையாம். அப்படி என்றால் ஒரு அவங்க தாய்மொழியான இந்தியிலேயே ஃபெயிலானவர்கள் அதிகம். அப்புறம் இப்போ அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள் நம்முடைய இந்தியர்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், கையை காலில் விலங்கு போட்டு. அவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா அங்கே போயிருக்காங்க, பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் IELTS என்கின்ற அந்த ஆங்கில மொழி தேர்வை
பொய்யாக எழுதி பொய்யாக ஒரு சான்றிதழ் பெற்று அதன் மூலமாக அங்கே போயிருக்காங்க. அப்படின்னா அந்த அவர்கள் கொண்டாடுகின்ற, ஒன்றிய அரசு கொண்டாடுகின்ற, நம்முடைய பிரதமர் கொண்டாடுகின்ற அந்த மாநிலங்கள் எல்லாமே கல்வியில் முன்னிலையில் இல்லை. ஆனால் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு சாட்சி நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்புறம் காலை உணவு திட்டம், இப்படி வரிசையா அடிக்கிட்டே போலாம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கூட பார்த்து வியக்கிறார்கள். குஜராத்லேருந்து வந்த மருத்துவர்கள் இங்க இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பார்த்து ஆல் அண்டர் ஒன் ரூஃப் எப்படி இது மாதிரி உருவாக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நம்முடைய அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும் என்ற கனவை உருவாக்கி அதை நனவாக்கி காட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையா? அந்த மாதிரி எல்லாவற்றையும் நாம் நூற்றாண்டு காலமாக உருவாக்கி இருக்கிறோம் என்பதை ஒன்றிய அரசுக்கு உரக்க சொல்லணும். அதை தவிர நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் ஒன்றியத்தின் தலைவர், நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டை ஒரு ஓரவஞ்சனை செய்கிறார் என்பதை இன்னமும் உரக்க பேச வேண்டும். கண்டிப்பா மேம். நம்ம நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். அவங்க ஆண்டாள் மேடம் சொன்ன மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிறவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஆங்கில அறிவு, மொழி அறிவு அப்படிங்கிறதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அந்த ஆங்கிலத்தை ஒன்றிய அரசு 3வது இடத்திற்கு தள்ள பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1904 ஏன்னா நான் இந்த ஆன்டி இண்டியா எஜுகேஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் 1965. 1968 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மொழி கொள்கை வந்ததுனால மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஆங்கில வழி பாடம் படிப்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால அதுல புலமை பெற்று மிகப்பெரிய அளவிற்கு உலக அளவிலே சாதனை செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 2K என்று சொல்லப்படுகின்ற இந்த 2000 புத்தாயிரம் 2000 அந்த வருஷத்துல 2021ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிற சமயத்துல அப்ப மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டது. அந்த பிரச்சனை Y2K பிரச்சனையை தீர்த்து வைத்தது என்பது இந்தியர்கள். அதுல முக்கியமான பங்கு தமிழர்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு ஆங்கில வழி கல்வி என்பது அவசியமாக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நான் சொல்லல. அந்த அங்கிலேஷர் ஐயர் அப்படிங்கிறவர் எக்கனாமிக் டைம்ஸ்ல பல வருஷங்களுக்கு முன்பாக ரொம்ப அற்புதமான கட்டுரை. அதனால இந்தியாவிற்கே முன்னோடியாக கல்வியில சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற வகையில மிகப்பெரிய காரியம் செய்தவர் திரு அண்ணாதுரை அவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய பாராட்டத்தை தெரிவிச்சிருக்காரு அவர். ஆகவே அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை இப்ப மறுபடியும் கெடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதனால ஒண்ணு ஆக போறது இல்லை. ஆனால் ஓரவஞ்சனை செய்து நம்மளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு தொந்தரவு கொடுக்கின்றார்கள் என்ற வருத்தத்தை இருந்தாமல் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக சார். நன்றி. சோமசுந்தரம் சார், 1 நிமிஷத்துக்கும் குறைவாக பேசிக்கிறோம். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலில் மாற்றணும். ஏற்கனவே மேடம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 25,000 அரசு பட்டியலில் மூடிருக்காங்கன்னு. அங்கே உயர்கல்வியில் படிப்பவர்கள் எண்ணிக்கை வெறும் 14% தான். அதில் நான் படித்த ஒரு சர்வேயில் 80% மேலே பட்டதாரிகளுக்கு ஆங்கிலமே வாசிக்க தெரியல. இன்றைக்கி திராவிட ஆட்சியின் மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளிலும் சரி வெளி மாநிலங்களும் சரி நம்ம அதிக அளவில் சாதிச்சிருக்கிறோம். அதை அந்த கல்வியை சீர்குலைப்பதற்காக சதியை நடக்குது எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. கண்டிப்பாக மத்திய அரசு நிதியை குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா வட்டியோடு அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். சரிங்க சார், கண்டிப்பாக நீங்கள் வட்டி வாங்காமல் விட மாட்டீங்கன்னு தெரியுது. நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.